ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற தொகுதியை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எதனால் நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒருத்தவங்க அவங்களுடைய தொகுதியில் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணி அந்த தொகுதியில் அவங்க வந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா வேறு தொகுதிக்கு வந்து மாறி இருப்பாங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து வாடகை வீட்டில் இருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போயிருப்பாங்க, அல்லது பார்த்திங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்கி ஸோ வேறு இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே இருந்த இடமும் இப்போ இருக்கிற இடமும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க ஓட்டு போடணும் அப்படின்னா ஸோ பழைய எங்கே அப்ளை பண்ணாங்களோ அங்கே தான் வந்து ஓட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம புதிய இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற தொகுதியை வந்து நம்ம மாற்றிக்கிறது ஆன்லைனில் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்பேஜில் வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். ஸோ சைன் அப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா லாகின் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி சைன் அப் பண்ணணும், எப்படி லாகின் பண்ணணும் அப்படின்றத ரிலேட்டடான ஓட்டர் ஐடி ரிலேட்டடான எல்லா நியூஸுமே நம்ம சேனலில் போட்டிருப்போம். ஸோ கண்டிப்பாக பார்க்காதவங்க அதை பார்த்துக்குவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கேப்சா, ஸோ மேலே உங்களுடைய யூஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபைட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து லாகின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ், அதாவது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த பேஜ் இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எல்லாமே இப்போ வந்து ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம ஒரு தொகுதியிலிருந்து 100 தொகுதிக்கு நம்ம மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் 18 இருக்கும், ஷிஃப்டிங் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதில் வந்து ஃபில் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய தொகுதியை வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, என்னென்னலாம் நம்ம அப்லோட் பண்ணணும், என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களுடைய லாகின் ஐடியில் உங்களுக்கா அல்லது அதற்கு வேறு யாருக்குன்னா அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்ற 2 ஆப்ஷன். ஸோ உங்களுக்குன்னா செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். வேறு யாருக்குன்னா பண்ண போகிறீங்க அப்படின்னா அதர் எலக்ட்ரல் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து கண்டினியூ சப்மிட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுடைய இதுலேயும் நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம செல்ஃப் பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஓட்டர் ஐடி எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க. அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்சி அப்படின்ட்டு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ஷிஃப்டிங் அண்ட் ரெசிடென்சி அப்படின்ட்டு இருக்கும். வித்தின் த அசம்பிளி கன்சிடென்ஷன், அவுட் சைடு அசம்பிளி கன்சிடென்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இருக்கிற தொகுதியிலே, அதாவது இருக்கிற இப்போ ஒரு தொகுதியிலே இருந்து அதே தொகுதியில் இருக்கிற வேறு இடத்துக்கு மாறுறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா தொகுதி விட்டு தொகுதி, ஒரு டிஸ்ட்ரிக்ட் விட்டு 100 டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன். ஸோ அதுதான். ஸோ இப்போ ஒரு செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போகிறீங்க, அதே மாவட்டத்தில் வேறு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு அந்த வித்தின் த அசம்பிளிக்குள்ளே நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற மீன் வரும். அதர் அவுட் சைடு அசம்பிளிக்கு போகிறீங்க, அதாவது இந்த தொகுதியிலேருந்து 100 தொகுதிக்கு மாறுறீங்க அப்படின்ற பட்சத்தில் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வந்து கிளிக் பண்ணோன்னே ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த ஓட்டர் ஐடி படி உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ மற்ற எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்ல. ஆதாரோட நீங்கள் லிங்க் பண்ணணும், ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஷிஃப்டிங் ரெசிடென்சி, ஸோ ஷிஃப்டிங் ரெசிடென்சி மீன்ஸ் உங்களுடைய அட்ரஸையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். உங்களுடைய தொகுதி ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய தொகுதி மாறும். ஸோ அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதை பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸில் இருந்ததும் சரி இந்த அட்ரஸ்லாம் சரி, ஒரு தொகுதியிலேருந்து 100 தொகுதிக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான தொகுதி என்ன அப்படின்றத அசைன் பண்ணிக்கும். ஸோ இப்போ நீங்கள் எந்த தொகுதியில் இருக்கீங்களோ, அதாவது இப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கே நியர்பையாக உங்களுக்கு ஓட் போடுற இடம் எது அப்படின்றத உங்களுக்கு வந்து அதில் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்டிங் ரெசிடென்சி அப்படின்றதுனால ஸோ நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்ததுனால இப்போ எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அது ரிலேட்டடான நீங்கள் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்ட் அக்ரிமெண்ட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ ரெண்டல் அக்ரிமெண்ட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ வேறு எதனா ப்ரூஃப் வச்சுருக்கீங்க ரிலேட்டடாக அப்படின்னாலும், ஸோ கேஸ் பில் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ் கனெக்ஷன் பில்லையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு கரெக்டாக வரும், ஆனால் தமிழில் வந்து நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரல அப்படின்னா கூகுளில் போய்ட்டு கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் கூகுள் உள்ளீடு கருவி அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன டங் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டங் இங்கில் வந்து நீங்கள் அப்படியே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து டைப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் இங்கே வந்து
ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேர்டு வேணுமோ அந்த என்ன வேர்டுனாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட் குடுவஞ்சேரி அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் டைப் பண்ணும்போது அதோடைய ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சம் வேர்டு வந்து உங்களுக்கு தமிழில் ஷோ ஆகும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் வந்து அந்த இடத்த அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தமிழ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கூகுள் இன்புட் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக இந்த தமிழ் டைப்பிங் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதுதான். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸு போஸ்ட் ஆஃபீஸு, பின்கோட் நம்பரு, உங்களுடைய தாலுக்கா என்ன, ஸோ இந்த பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக இந்த அட்ரஸில் என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ மண்டலம் என்ன அந்த டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ எல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான். ஸோ இப்போ என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எதுவுமே இஷ்யூ கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டோம். ஸோ உங்களுடைய தமிழ்நாடு என்ன டிஸ்ட்ரிக், ஸோ எந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு அதாவது டிஸ்ட்ரிக்குள்ளேயே தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ என்ன டைப் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ இதில் எதனா ஒன்று இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் கூட இதில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் புதுசாக வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ரெண்டல் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கோ இல்லைனா வேறு எங்கன்னா பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஸோ எப்படி நம்ம ரெண்டல் அக்ரிமெண்ட் டைப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இல்லைனா இது ரிலேட்டடாக நம்ம எப்படி ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெடி பண்ணணும், ஸோ அது ஃபார்மேட் என்ன அப்படின்றத ஏற்கனவே நம்ம வீடியோவில் கொடுத்துருப்போம். ஸோ அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பிளேஸ் என்னவோ அதை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அதேமாரி உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான கேப்சாவையும் மேலே கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்து ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கேப்சா உங்களுக்கு வந்து சரியாக விசிபிளாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரீலோட் கொடுத்து நீங்கள் அகைன் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம திருப்பி அகைன் டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்னென்ன கரெக்ஷன் பண்ணுமோ ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸோ நம்ம ஷிஃப்டிங் ரெசிடென்சி, ஸோ நம்ம இருக்கிற இடத்துல வந்து இன்னொரு தொகுதிக்கு மாறுறோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஸோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆர் யூ வாண்ட் டு சப்மிட் தி ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும். எஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கான ரெஃபரன்ஸ் ஃபார்ம் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 2 வேர்டிங்க்கு நடுவில் 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ எல்லா ரெஃபரன்ஸ் நம்பர்லேயும் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 கிடையாது, ஓ. ஸோ ஒரு சில பேர் வந்து அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நோ ரெக்கார்ட் பவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இஷ்யூ வரும். ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த வேர்டுக்கு நேராக இருக்கிற 2 வேர்டுக்கு, அதாவது 2 நம்பருக்கு நடுவில் இருக்கிற வேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 கிடையாது, ஓ அப்படின்றத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ராக் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே காப்பி பண்ணி நீங்கள் அப்படி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போவுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுடைய ஸ்டேட் என்ன செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காகவே ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சியாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வித் அந்த ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பருக்கு வந்து உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் உங்களுடைய தொகுதி வந்து மாறிடுச்சு அப்படின்றத நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.